காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பப்பாளி பழம் அறுக்கிறேன். ஸோ பப்பாளி பழம் அறுக்கும்போது ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம அதோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணோம்னா நல்லா சூப்பர் க்ளோவாக இருக்கும். நம்ம எந்த ஃப்ரூட் கட் பண்ணும்போது அதோட அந்த ஸ்கின்னை வந்து நம்ம மூஞ்சியில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போய் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வெயிலுக்கு நிறைய நீராகாரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா சூட்டை தணிக்கும். மதியானம் சாப்பாடு காலையிலேயே செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பாடு புடலங்காய் கூட்டு, முட்டை பொரியல், இதுதான் செஞ்சேன். சாயங்காலம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழுத்த பழம் 2 இருந்துச்சு. அது கூட வந்து ஓட்ஸு, நாட்டு சக்கரை, கூடவே ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சி பனியார மாதிரி சுட்டேன். கரெக்டாக வரல. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கோதுமாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமாவு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அரைச்சி அதுக்கப்புறமா ஊற்றினோன்னு சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கூடவே காஃபி இல்லைன்னா டீ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.